நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா அரேபியன் சீக்கு மேலே ஈவினிங் டைமு அந்த சூரிய அஸ்தமனத்தப்ப அது கடலில் பட்டு அப்படியே தெரிச்சிச்சு பாருங்கள். அப்படியே கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காஷித் பீச்சுக்காக மும்பையிலேருந்து போனோம் இல்லையா, அப்போது இந்த ஃபெரி அப்படின்னா ஒரு போட்டு. அதில் எப்போவுமே நம்ம போட்டுன்னா என்ன நினைப்போம், நாம் மனுஷங்க ஏறிட்டு போகலாம், கடல் மேலே போகலாம். ஆனால் இந்த ஃபெரி இருக்குல்ல, பெருசு, நல்ல பெருசு. அதனுடைய சென்டரில் பார்த்திங்கன்னா காரு, பைக்கு எல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அதை சுற்றி டெக் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு எல்லாமே இருக்குது. இந்த ஃபெரி வந்து கொஞ்சம் கூட ஆடவே இல்லை. அங்கே மும்பையிலேருந்து அந்த காஷ்மீர் லேண்டிங் வரைக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கேயே கஃபிட்டேரியா இருக்குது. அப்புறம் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணாலும் அங்கே கொண்டு வந்து சாப்பாடு நமக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அங்கேருந்து மேலேருந்து அந்த படகுக்கு மேலேருந்து நம்ம பார்க்கக்குள்ள எங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் கடலாக இருக்கா. அதை பார்க்குறதுக்கு இந்த கடலுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஒரு தூசு அப்படின்னு நமக்கு தோணுது. அவ்வளோ ஒரு அழகான வியூ. எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரி தான், அது ஃபஸ்ட்டு டெக்காக இருந்தாலும், செகண்டாக இருந்தாலும், ஃபைனலாக இருந்தாலும், எங்கே போனாலுமே கடல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ் வந்து அப்படியே அங்கே பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்போது இந்த ஃபெரியில் நிறைய பேர் வராங்க இல்லையா, அவங்க எல்லோரும் அந்த காரை கொண்டு வந்து சென்டரில் விட்டுட்டு மேலே எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் போய் லேண்ட் ஆன பிறகு அந்த கார் எடுத்துகிட்டு வெளில எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இதில் வந்து இது வந்து ஃப்ரண்டேஜு. இந்த ஃப்ரண்டேஜில் நமக்கு லைஃப் சேவிங் போட் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது கஷ்டம்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சன்செட் இருக்குது. தூரத்தில் நிறைய போட்டு போகுது. எல்லா போட்டும் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. இந்த இடத்துல தான் லைஃப் போட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம சாதாரணமாக சின்ன படகுலாம் போகும்போது அதிரும்ல, அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஜர்க்கு, ஒரு சின்ன ஜர்க்கு கூட இல்லை. இப்போ வந்து படகு போகுதா போகலையாங்கிறத நம்ம ஓரத்தில் நின்று இந்த கடலில் அலைகள் அப்படியே கிழிச்சிட்டு அந்த தண்ணியை போகுதுல்ல, அதை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர மற்றபடி போட்டு உள்ளார இருக்கும்போது தெரியவே இல்லை. இப்போ இதுக்கு பின்னாடி தான் கஃபிட்டேரியா இருக்குது. அதில் என்ன நீங்கள் சாப்பாடு கேட்டாலும் கிடைக்கிது. இந்த ஃபெரியில் போனது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். நாங்கள் காஷ்மீர் பீச்சுக்கு போகக்குள்ளே ஃபெரியை விட்டுட்டோம், அது போயிடுச்சு. அதனால் திரும்ப வரக்குள்ளே திரும்ப புக் பண்ணி ரீபுக் பண்ணி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து நம்ம மும்பைக்கு வந்து சேர்ந்தோம். அது ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸு, சுகமாக இருந்துச்சு.